அது இங்கே போகிறவங்க டீ குடிச்சாச்சு இப்போ இதாகல கீழே அது வழி அங்கே போய் கூட்டம் குடிச்சாங்க இதுன்னு வர மாட்டானே போயிட்டு பாருங்க முன்னாடி போய்ட்டு நம்மள டேமை பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அப்படி பேசிட்டே வா ரெக்கார்டிங் போய் திருமூர்த்தி டேம் இல்லை ஃபால்ஸு குளிச்சா பாவம் போவோம் சத்தமா இது வந்து மும்மூர்த்திகளோட ஸ்தலம் ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்கிறாங்க மெயின் வந்து சிவன் தான் என்னோட புரியுதா அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்து சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக போய் சேருங்க எத்தனை கிலோமீட்டர் காட்டாமணி செடி இது என்ன பண்ணும் இது வந்து பல்லு வலிக்கு பல்லு சொத்தைக்கு இந்த செடியை பிச்சு இலையை பிச்சாக்கா பால் வரும் அதை வச்சாக்கா சரியா போகும் பல்லு வலியெல்லாம் சொல்லு அதுதான் துத்திக்கீரை என்ன அதுதான் பைல்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதை அப்படியே பிச்சு சாப்பிடலாம் இது ஃபால்ஸுக்கு போகிற வழியா ஆமாம் எவ்வளோ தூரம் இருக்கு 1 கிலோமீட்டர் அது இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் அப்படி சொல்கிறது இங்கே நிறைய தண்ணி வந்தால் இப்போ கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாதா ஆமாம் கிடையாது தண்ணி கோயிலை சுற்றி வந்துடும் கோயிலை சுற்றி தண்ணி தான் இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருப்போம் ஒரு 200 மீட்டர் வந்திருப்போமா 200 மீட்டர் தான் வந்துருக்குதுங்க தண்ணி வர பாதை இதுதான் இதில் நம்மளால் பிடிச்சதுன்னா இதுதான் இந்த பாதையில் தான் நிறைய தண்ணி வருமா ஆமாம் ஆமாம் இதுதான் காட்டாற்று வெள்ளம் வந்தால் காட்டாறு ஓ அங்கேருந்து அப்போ தண்ணி வழியும் அந்த மலையில் அந்த வெள்ளை வழியாக தெரியுது அது தண்ணி வந்த கரை தானே ஜோக் தண்ணி மாதிரி வர்றதுனால பாறையில் ஊறி வருதுல்ல டிக்கெட் கவுண்டர்லேருந்து 900 மீட்ரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஃபால்ஸ்க்கு 1 கிலோமீட்டர் இல்லைன்னா ஈஸியாக போகலாம் இது மழையாக இருக்கிறதுனால வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பசங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பக்கம் கீழே இறங்குது பாதை ஓ அதுக்கு மேலே கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்குது மலையில் ஏறி அண்ணாண்ட அங்கே அருவி ஊற்றுற இடத்துக்கு போகுது ஆமாம் கீழே இறங்குது இப்போ நம்ம வந்து அருவி உள்ளாகிற இடத்துக்கு பக்கமாக போய் அருவி கீழே போயிடும் இது எந்த மரம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாதை கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்புறம் போய் சாமி தரிசனம் பண்ணணும். நீங்கள் பார்க்குற இந்த மலையோட முக அமைப்பு பாருங்களேன், மேலே 2 கண் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்போ தான் 400 மீட்டர் வந்திருக்குமா? நம்ம கிட்ட வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா.
இந்த தண்ணி ஃபால்ஸ்லேருந்து தாங்க வந்துட்டுருக்கு. இதுதான் கோயில் கீழே வரைக்கும் போகுது. இந்த பாதை ஏற ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஏறுற மாதிரி தெரியல, ஆனால் இருந்தால் கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. இந்த அருவிக்கு கீழே இருக்கிற கோயிலுக்கு எல்லோரும் வந்துட்டு போங்க. மும்மூர்த்திகளோட ஸ்தலம் இது. சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் ஒன்றா காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயிலில். இந்த திருத்தலத்துக்கு எல்லோரும் ஒரு தடவை வந்துட்டு போங்க. இந்த ஃபால்ஸில் குளித்தா நம்ம பண்ண பாவம்லாம் போகும்னு சொல்கிறாங்க. பஞ்சலிங்க அருவி இங்கே இருக்கிறது. ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச எல்லா பாவமும் போகணுன்னா இந்த பஞ்சலிங்க அருவியில் வந்து ஒரு முறை குளிச்சுட்டு போங்க. இங்கே பாருங்கள், நம்ம கீழேருந்து 500 மீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 400 மீட்டர் நம்ம கடந்து போகணும். இப்போ பாதை கீழே இறங்குது. இருக்க பாதை ரொம்ப கடினமாக போய்கிட்டே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? இன்னொருத்தர் ஆளே வரலைங்க, இன்னும் அவரால் முடியலை. ரொம்ப அழகான இடங்க. கோயில் நல்ல இயற்கை நிறைஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த கோயிலை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரே எட்டு நான் சரியா போகுது. 550 மீட்டர் தூரம் வந்துருக்குறோம். அருவி விழுற சத்தம் இங்கே நல்லா கேட்குதுங்க. இப்போ இந்த இடத்துல கனமழை வந்துச்சுன்னா இங்கேருந்து வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியாது. இங்கே ஏதாவது ஒரு மரத்துலேயோ ஏதாவது பாறை மேலேயோ ஏறி நின்று தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியுங்க. இது பாருங்கள், சத்தம் கேட்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இந்த ஃபால்ஸ் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தள்ளி திருமூர்த்தி மலை அப்படின்ற இடத்துல இருக்குது. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. இன்னும் இருக்க பாதை கடினமாகுதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு போக வேண்டியிருக்கு. மக்கள் இங்கே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடியாதவங்க இங்கே கீழே குளிக்கிறாங்க. இயற்கையான காற்றுங்க. பொல்யூஷன்ன்றது இங்கே இல்லவே இல்லை. சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம் சிட்டிலேருந்து வந்து. இங்கே குறுக்க இந்த இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. இரும்பு பாலத்தை கடந்து தான் நம்ம இந்த தண்ணியை கடந்து போயிட்டுருக்கோம். இதில் தான் நடந்து போகணும், தெரியுதுங்களா? தண்ணியோட ஆர்ப்பரிக்கிற சத்தம் என்னமா இருக்குது பாருங்கள். நம்ம இந்த இரும்பு பாலத்தில் நடந்து தான் இந்த தண்ணியை கடந்து போகிறோம். வந்தாச்சுங்க. இங்கே பெண்கள் உடை மாற்றத்துக்கான இடமெல்லாம் இருக்குது. இவ்வளோதாங்க அருவி. வந்துட்டோம். இந்த அருவியை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, தெரியுதுங்களா?
பாறையோட சந்தில் இருந்தெல்லாம் இந்த தண்ணி வந்துட்டுருக்கு. மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக குளிக்கிறாங்க பாருங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் குளிக்கணும். தனித்தனியாக எந்த இடமும் கிடையாது. இந்த அருவியை பார்க்க நாங்கள் நேற்றே வந்தோம். அலோவ் பண்ணலை, டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி இன்றைக்கி காலையில் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 35-36 கிலோமீட்டர் தொலைவில் உடுமலைப்பேட்டை போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த பாறையோட கீழே இருந்து தண்ணி வர்றது தெரியுதுங்களா? ஏதோ மோட்டர் வச்ச மாதிரி குதிக்குது பாருங்களேன். அங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோவை யாராவது யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எந்த யூடியூபராக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நார்த் சைட்லாம் போகலான்ற பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த முழுசாக பார்த்துக்கோங்க என்ன அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஃபால்ஸும் இந்த மலையும் பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. வாங்க நம்ம கிட்ட போய் இந்த ஃபால்ஸை பார்க்கலாம். நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு நிறைய பாறைகளை தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ நான் மறுபடியும் தாண்டி போய் கிட்ட இருந்து நான் உங்களுக்கு வீடியோவை ஷூட் பண்ணுறேன்.